ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ஆறுமுகம் பைரவி இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நம்ம பைரவி இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி தெரியல. எப்போவுமே ஆறுமுகத்தை வெறுக்க மட்டும்தான் செய்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம இது யார் சிந்துக்கிட்ட அன்னபூரணி வந்து இங்கே பாருடி, என் பொண்ணோட நிச்சயதார்த்தத்தில் நீ கலந்துக்கவே கூடாது. என் பொண்ணு சந்தோஷமாக அவள் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ அவளோட எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் வரவே கூடாது, வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அது வந்து இங்கே பாரு, சும்மா அத்தை சொத்தன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத, ஒழுங்காக வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்திடுறாங்க. ஸோ நம்ம சிந்துமே வீட்டுக்கு வெளியே போய் நின்றுக்கிறாங்க. இதை தூரத்துலேருந்து அதாவது மணமேடியிலேருந்து இங்கே காயத்ரி, அதுக்கப்புறம் சிவா, அறுமுகன்னு இவங்க எல்லாருமே கவனிக்கிறாங்க. சிவாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. ஸோ இது விஷயமா அவரால் எதுவும் பேச முடியாதுன்ற சுச்சுவேஷனால் அமைதியாகவே இருக்காங்க. நம்ம அன்னபூரணி பண்ணுறது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா அன்னபூரணி சிந்துவையும் சிவாவையும் ஒன்று சேர விடவே கூடாது. சிந்து போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரையும் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி ஆறுமுகமும் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பைரவியை ஏமாற்றி தானே கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் பைரவியும் ஆறுமுகம் மட்டும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூரணி நினைக்கிறாங்க. அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது ஊரார் பிள்ளையே ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை தானாக வளரும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி சிந்துவும் சிவாவும் உயிராக லவ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்கள ஒன்று சேர்ந்து வாழ விடுறதை விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி நினைக்கிறாங்க. ஆனால் ஆறுமுகத்தை அப்படி நினைக்கல இல்லையா. மற்றவங்களுக்குனா ஒரு நியாயம், அன்னபூரணியோட பிள்ளைனா ஒரு நியாயன்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி மற்றவங்களுக்கு செய்கிற பாவம் அன்னபூரணி சிந்துக்கு செய்கிற பாவம் வந்து இப்போது ஆறுமுகம் தலையில் வெடியுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ ஆறுமுகம் வந்து இந்த கரும்பு பயிரெல்லாம் மாடுகளை விட்டு மேய்ச்சாங்க இல்லையா, அந்த விஷயத்த இங்கே அதாவது யார் சஞ்சய் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஆதாரத்தோட இப்போது காயத்ரியோட நிச்சயம் நடக்கிற டைமுக்கு கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இங்கே சஞ்சயை பார்த்த நம்ம பைரவி, வா சஞ்சய், திடுதுப்புன்னு சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் இங்கே வந்திருக்கீங்க. இங்கே காயத்ரியோட நிச்சயம் நடக்க போகுது. இந்த மாதிரி டைமில் நம்ம பேச வேண்டாம், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே சஞ்சயை பார்த்துட்டு ஆறுமுகம் ரொம்பவே கதி கலங்கி போகிறாங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு வந்திருப்பானோ, ஐயோ கடவுளே, ஏற்கனவே இவன் என்னையும் பைரவியும் பிரிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போது அவனுக்கு ஏதாவது ஆதாரம் கிடச்சிது அப்படின்னா முடிஞ்சு, இதுக்கப்புறம் பைரவி நம்ம கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுமே. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருக்காங்க நம்ம ஆறுமுகம். ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே ரொம்பவே படபடப்பாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ இப்போது இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு போன்னு சொல்லியுமே நம்ம சஞ்சய் கேட்கல. இப்போவே நான் இதை சொல்லி தான் ஆகணும், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த நிமிஷமே உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க ஆறுமுகத்தை வந்துக்கிற சொந்த பந்தத்துக்காரங்க கிட்ட எல்லார் முன்னாடியும் அவனை அவமானப்படுத்தணும், பைரவியும் நம்ம ஆறுமுகத்தையுமே நிரந்தரமாக பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. நம்ம சஞ்சயும் பைரவியும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம அன்னபூர்ணி பார்க்குறாங்க. ஸோ என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பைரவி, என்னம்மா சஞ்சய் போலீஸ் ட்ரெஸ்ஸோட இப்போ வந்திருக்காரு, காயத்ரிக்கு வேறு நிச்சயதார்த்தத்துக்கான முகூர்த்த நேரமும் முடிய போகுது, அதுக்குள்ளே நிச்சயம் நடக்கணும் இல்லை பைரவி, நம்ம அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போது நம்ம நிச்சயத்தை பார்க்கலாம் வா பைரவி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி கூப்பிடுறாங்க. ஆனால் இங்கே பைரவி இருந்துட்டு இல்லைத்த இப்போவே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு சஞ்சய் சொல்கிறான். சரி என்னன்னு கேட்டுட்டு தான் போவோமே, இன்னும் 10 நிமிஷம் நமக்கு நிச்சயத்துக்கு டைம் இருக்குல்ல, ஒரு செகண்ட் இவருக்கு டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இப்போது நம்ம யாருன்னா சஞ்சய் வந்து ஃபோனில் அந்த ஆதாரத்தை காட்டுறாங்க பைரவி கிட்ட. ஸோ அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. உடனே அப்படியே கண்ணில் இருந்து தண்ணியாக வருது அவங்களவே மீறி பைரவிக்கு. அன்னபூர்ணி இருந்துட்டு, பைரவி என்னம்மா உன் முகமே மாறுது, என்னம்மா ஆச்சு, ஏம்மா நீ கண் கலங்குற அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை நீங்களே பாருங்க அத்தை அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. ஸோ அதை பார்த்ததுமே இங்கே நம்ம அன்னபூர்ணியுமே அப்படி பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. ஆறுமுகமாக இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை செஞ்சது அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக அப்படி ஆக்ரோஷப்படுறாங்க. இப்போது இங்கே ஆறுமுகமும் வந்து பார்க்குறாங்க, போச்சு முடிஞ்சிச்சு, நம்ம எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அதுவே நடந்துக்கிட்டு இருக்கே, ஐயோ கடவுளே, இனிமேல் நம்மளை காப்பாற்றுறதுக்கு அந்த கடவுளால் கூட முடியாது, இனிமேல் பைரவி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது இங்கே சஞ்சய் இருந்துட்டு, அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்களா,
ஒட்டுமொத்த 10 ஏக்கர் நிலத்துல கரும்பு விளைவிச்சது எல்லாத்தையுமே, அதுவும் பைரவி கஷ்டப்பட்டு விளைவிச்ச கரும்பை மாடுகளை விட்டு மேய விட்டுருக்காரு உங்கள் பையன். இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? உங்கள் பையனுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்க போகிறீங்க? அது மட்டும் இல்லாமல் பைரவி என்கிட்ட கேஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணதுனால தான் நான் இதை தீவிரமாக இறங்கி கண்டுபிடிச்சேன். கந்தசாமி கந்துவெட்டி கந்தசாமி கிட்ட போயிட்டு இது விஷயமா பேசி அவங்களோட மாடுகளை கொண்டு வந்து இப்படி பயிர்களை எல்லாத்தையுமே நாசம் பண்ணியிருக்காரே உங்கள் மகன். உங்கள் மகனும் விவசாயம் தானே செய்கிறாரு. விவசாயத்தோட கஷ்டம் நஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குமே. அது மட்டும் இல்லாமல் தான் பொண்டாட்டி கஷ்டப்பட்டு உருவாக்குற அந்த பயிர்களை எதுக்காக ஆறுமுகம் அதை நாஸ்தி பண்ணணும்? இதுக்கு கொஞ்சம் கூட அவருக்கு மனசாட்சி இல்லையா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் 2-3 பிட்டை போட்டு அப்படியே ஏற்றி விடுறாங்க. இப்போ இங்கே அன்னபூர்ணி அப்படி கண்ணெல்லாம் ரெட்டாகி கலங்கி தண்ணியாக வருது. அப்படியே பயங்கர கோவமா, ஆறுமுகம் உன்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கவே இல்லையா? நீ இப்படி ஒரு கேடுகெட்ட வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது அன்னபூர்ணி அப்படி கலங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அம்மா அது வந்தும்மா அம்மான்னு சொல்லி கூப்பிடாதியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி ஆறுமுகம் முன்னாடி நின்று, இங்கே பாரு ஆறுமுகம், உன்னை நான் ரொம்ப நல்லவன் தான் நினச்சேன். என்ன ஒன்று என்ன தான் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிட்டே தவிர மற்றபடி நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் நினச்சேன். ஆனால் இவ்வளோ கீழ்த்தரமானவனாக இருப்பேன்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல. சி, உன் கூட இத்தனை நாளாக நான் குடும்பம் நடத்தினேன்னு சொல்லிட்டு நினச்சாவே எனக்கு அசிங்கமாக இருக்குது. அந்த கடவுள் ஏன் தான் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்தாருன்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக இந்த வாழ்க்கையை அதாவது எனக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமாக என்னால் மாற்றிக்க முடியும். இங்கே பாரு, இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் உன் கூட இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. பைரவி, நான் சொல்கிறத கேளு பைரவி, ஒரே நிமிஷம் நான் சொல்கிறத கேளு பைரவி, நான் உன் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னை பிரிஞ்சு போகிறத கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. நீ தான் எனக்கு எல்லாமே பைரவி. பைரவி, உன்னை தாண்டி எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேண்டாம் பைரவி. நான் உன் மேலே வச்சுருக்க அன்பை நீ புரிஞ்சுக்கணும் பைரவி, ப்ளீஸ் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. ஆனால் பைரவியோட மனசு இலகவே இல்லை. அன்னபூர்ணி இருந்துட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த செஞ்சுட்டு உன்னால் எப்படிடா மன்னிப்பு கேட்க முடியுது அப்படி சொல்லிட்டு பல்லார்னு நிறைய அடிக்கிறாங்க. நம்ம ஆறுமுகம் எல்லா அடியுமே வாங்கிக்கிட்டு சைலண்ட்டாக நிற்கிறாங்க. நம்ம சிவா இருந்துட்டு அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, பெரியம்மா விடுங்க பிரியம்மா, ஏதோ ஆறுமுகம் புத்திக்கிட்டத்தனமாக இப்படி பண்ணிட்டான், அதுக்காக இத்தனை பேர் முன்னாடி சொந்த பந்தத்து முன்னாடி ஆறுமுகத்தை இப்படி அடிக்கிறீங்களே பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும் சிவா. இனிமே இந்த ஆறுமுகம் என்னுடைய பிள்ளையே கிடையாது, இவனை நான் வெறுத்து ஒதுக்குறேன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம பைரவி இருந்துட்டு, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ஆறுமுகத்துக்கு என்ன மாதிரியான தண்டனை வேணாலும் கொடுங்க. ஆனால் இனிமே என்ன நானே தண்டிச்சுன்னு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இந்த ஆறுமுகத்தை நான் பார்க்கவே கூடாது. இனிமேல் என் வாழ்நாளில் அவனோட முகத்தை நான் பார்க்கவே கூடாது. இனிமேல் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அத்தை, நான் கிளம்புறேன் அத்தை அப்படின்னு சொல்லுவோம். இதை கேட்டு நம்ம அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, பயங்கரமாக அழுகவும் செய்கிறாங்க. பைரவி, இப்படி ஒரு முடிவை மட்டும் நீ எடுத்துடாதம்மா, நீதாம்மா இந்த வீட்டோட குத்து விளக்கே, நீ இல்லை அப்படின்னா அந்த வீடே இருண்டு போயிடுமா, நீதாம்மா எல்லாம் எங்களுக்கு. பைரவி, எனக்கப்புறம் இந்த குடும்பத்தை நீ வழி நடத்துவன்னு சொல்லிட்டு நான் எம்புட்டோ கனவு கண்டு வச்சுருந்தேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாதம்மா, உன் காலில் கூட விழுறேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்க அத்தை, பெரிய பெரிய வார்த்தையை சொல்லி என் மனசை மாற்றி நீங்கள் இந்த வீட்டிலே இருக்க வைக்கணும்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என் மனசை நான் எக்காரணத்துக்காகவும் மாற்றிக்கவே மாட்டேன். இத்தனை நாளாக இந்த வீட்டில் உங்களுக்காகவும் என் அப்பாக்காகவும் தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன். அதுவும் இந்த ஆறுமுகத்து கூட ஒன்றா இருந்தேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆறுமுகம் சஞ்சயும் என்னையும் சந்தேகப்பட்டதுனால நான் அந்த வீட்டை விட்டே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் கஷ்டப்படுவீங்க, நீங்கள் கேட்ட ஒரே ஒரு காரணத்தினால மட்டும்தான் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டில் இருக்கிறதா உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இன்றைக்கி இந்த ஆறுமுகம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டில் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அத்தை, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. அதாவது இது வரைக்கும் என் அப்பாக்காகவும் உங்களுக்காகவும்லாம் நான் வாழ்ந்ததெல்லாமே போதும். இனிமேல் நான் எனக்காக என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு போகணும் அத்தை. தயவு செஞ்சு யாரும் எனக்கு கம்பல் பண்ணாதீங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம அன்னபூர்ணிக்கிட்ட பைரவி வந்து ரொம்பவே உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அன்னபூர்ணியால் இதை வந்து ஏற்றுக்கவே முடியல.
இங்கே பாருமா பைரவி, உன்னை வார்த்தைக்கு வார்த்தை என் பிள்ளை நான் பெத்த மக அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்குமே நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்டையுமே நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அப்படி அந்த வகையில் பார்த்தேன் அப்படின்னா தப்பு செஞ்ச ஆறுமுகத்தை நான் வீட்டை விட்டே துரத்துறேன். வீட்டுக்குள்ளேயே அவன் காலடி எடுத்து வைக்கவே கூடாது. நம்ம முகத்துலேயும் அவன் முழிக்கக்கூடாது. அவன் முகத்தில் முழிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு நான் நிரந்தரமாக அவன் இந்த வீட்டுக்கு வராத அளவுக்கு பண்ணுறேன். நீ இந்த வீட்டை விட்டு மட்டும் போயிடாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அதாவது கேட்குறாங்க. பைரவிக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாருங்க அத்தை, இதெல்லாம் சரிப்பட்டு வராத அத்தை. என்னதான் நீங்கள் அவர் உங்கள் பையன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1000 டைம் சொன்னாலும் வீட்டை விட்டு துரத்துனாலுமே உங்களுக்கு இருக்கிற பந்தம் இல்லைன்னு ஆகவே ஆகாது. நான் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்குறேன். என்னை என் விருப்பப்படி சந்தோஷமாக என்னை வாழ விடுங்க. நான் இங்கேருந்து போய் தான் ஆகணும் அத்தை. எப்போவா இருந்தாலும் நான் இங்கேருந்து போகிறவன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. அது நான் இப்போவே போகிறேன்னு நினச்சிக்கோங்க. என்னை ஆள விடுங்க அத்தை. இதுக்கப்புறம் இந்த கேடுகட்ட இந்த நம்பிக்கை துரோகி முகத்தில் நான் முழிக்கிறதுக்கு விருப்பமாக இல்லை. நான் தயாராகவும் கிடையாது அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி இப்போ அவங்க ரூமுக்கு போயிட்டு அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கர அப்படியே இது தீராத வலி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆறுமுகம் எந்த அளவுக்கு பைரவி நேசிக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிறப்போ பைரவி இந்த வீட்டை விட்டு போகிறாங்க. இத்தனை நாளாக நம்ம பைரவியும் ஆறுமுகமும் ஒன்று சேர்ந்து இல்லை அப்படின்னாலுமே இந்த வீட்டில் பைரவி இருக்கா, என்னைக்காவது அவளோட மனசு மாறுன்ற ஒரு நம்பிக்கையில் நம்ம ஆறுமுகம் இருந்தாங்க. ஸோ இப்போது நிரந்தரமாக வீட்டை விட்டு போகிறாங்கன்றத நம்ம ஆறுமுகத்தால் ஏற்றுக்கவே முடியல. பைரவி பின்னாடியே போய் கெஞ்சுறாங்க. பைரவி, உன்னை நான் எப்படியெல்லாம் பார்த்துக்கலான்னு நினச்சேன். நீ என் பொண்டாட்டியாக இருக்கணும்னு நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ இப்போ என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறிய பைரவி, என்னை மன்னிச்சிரு பைரவி. எங்கே நீ என்னை விட்டுட்டு போயிடுவியோ, விட்ட சவாலில் நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னா நீ நிரந்தரமாக என்னை பிரிஞ்சிடுவியோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி ஒரு முட்டாள்தனமான விஷயத்த செஞ்சுட்டேன். என்னை மன்னிச்சிரு பைரவி. நீ கொஞ்சம் யோசிச்சு பாரேன். நான் உன் மேலே வச்சுருக்க பாசத்தினாலையும் உன் மேலே வச்சுருக்க காதல்னாலும் மட்டும்தான் நான் இப்படி பண்ணினே தவிர மற்றபடி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் என்றைக்குமே நினச்சதில்ல பைரவி. தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ஆனால் யார் பேச்சுமே கேட்காம எங்கள் பைரவி பயங்கர கோவமாக 2 கட்டப்பை, அதாவது அவங்க பேக்கு ட்ரெஸ் திங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்துக்கிற பேக்கில் 2 பேக்கில் பேக் பண்ணுறாங்க அவங்க ட்ரெஸ், ஒட்டுமொத்த ட்ரெஸ்ஸையுமே. ஸோ பேக் பண்ணிக்கிட்டு கீழே வந்துடுறாங்க. அங்கே அன்னபூர்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. சிந்து வராங்க. எங்கள் பாரு பைரவி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக யோசித்து நிதானமாக முடிவெடு பைரவி. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதாவது பசங்க எம்புட்டோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டின பொண்டாட்டியை சரியாக பார்த்துக்கிறதில்ல. எம்புட்டோ கஷ்டத்தை குடிக்காரவங்கக்கிட்டேயும் அதே சமயம் அதாவது சரியில்லாதவங்கக்கிட்டேயும் ரொம்பவே அதாவது வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எம்புட்டு பிரச்சனை வந்தாலும் அவங்களோட புருஷனை வேலைக்கு எப்போவுமே போனது கிடையாது. அப்படி அந்த விதத்தில் பார்த்த அப்படின்னா ஆறுமுகம் மச்சான் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரு கூட நீ ஒன்று சேர்ந்து வாழணும். கண்டிப்பாக நீ ஆறுமுகம் மச்சானை பிரிஞ்சு வேலைக்கு போகவே கூடாது பைரவி. ஏன்னா நீ பிரிஞ்சு வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் ஆறுமுகம் மச்சானோட மனசு ஆறுமுகம் மச்சான் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்றதுனால கொஞ்சம் அப்போ தான் உனக்கு புரியும். நீ அப்போ போய் புரிஞ்சுக்கிறத இப்போவே நீ நல்ல ஒரு முடிவு எடு பைரவி. தயவு செஞ்சு ஆறுமுகம் மச்சானை விட்டு போகாத பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சிந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு சிந்து, என் வாழ்க்கை விஷயத்தில் தயவு செஞ்சு நீ மட்டும் இல்லை யாருமே தலையிடாதீங்க. எனக்கு நிறைய கோல் இருக்குது, நிறைய ட்ரீம் இருக்குது. அது எல்லாத்தையுமே நான் அச்சீவ் பண்ணணும். நான் எவ்வளோ ஒரு லட்சியத்தோடு இருக்குன்றது உனக்கு இல்லை எல்லாருக்குமே தெரியும்ல. இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அதுவும் பிடிக்காத ஒருத்தவங்க கூட நான் எதுக்காக இருக்கணும்? கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆறுமுகம் பயங்கரமாக கீழே விழுந்துக்கிட்டு அழுகுறாங்க. நம்ம சிவா ஆறுமுகம் அழுகாத ஆறுமுகம், எல்லாமே சரியாயிடும். பைரவி இப்போது ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. யார் சொல்லியுமே, ஏன் அன்னபூர்ணி பெரியம்மா சொல்லி கூட பைரவி அதாவது இங்கே இருக்கிறேன்னு சொல்லவே இல்லை. நான் போயே ஆகுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்காங்க. கொஞ்ச நாள் போகட்டும், எல்லாமே சரியாகும், கொஞ்சம் விட்டு பிடிப்போமே அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகம் இல்லை சிவா, எனக்கு பைரவி விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சிருவணும்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்குது. பைரவி தான் எனக்கு எல்லாமே. அது எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் பைரவி ஏன் என்னை விட்டுட்டு போகிறான்னு தெரியல. என்னை பார்த்தாவே அவளுக்கு பிடிக்கல சிவா.
நான் கருப்பாக இருக்கிறதுனால பிடிக்கலையா, இல்லை நான் படிக்கலைன்றதுனால பிடிக்கலையா, எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் வாழ்ந்தா நான் பைரவி கூட தான் வாழ்வேன் சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நீ பொறுமையாக இருந்து தான் ஆகணும். நம்ம நினச்சது உடனே நடக்கும் அப்படின்னலாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. அது நடக்காமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உன் விஷயத்தில் நீ நினைக்கிறது, அதாவது உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நீ நினைக்கிறது, அதாவது பைரவி கூட ஒன்று சேர்ந்து வாழ்வ நீ நீ கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் நிதானமாகவும் இரு. நீ மூச்சு வாங்கி வாங்கி அழுகாத பாரு, அதுக்கப்புறம் உனக்கு உடம்புக்கு ஏதாவது ஆகிட போகுது. கொஞ்சம் பொறுமையாக இரு. பைரவி எல்லாமே உட்காந்து யோசிச்சு பார்ப்பாங்க. கண்டிப்பாக உன் கூட ஒன்று சேர்ந்து வாழணுன்ற ஒரு முடிவை அவங்க ஒரு நாள் எடுக்க தான் போகிறாங்க ஆறுமுகம். நீ கொஞ்சம் அதாவது ரொம்ப கஷ்டப்படாத, நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அழுகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைரவி நடந்தே போயிடுறாங்க. பின்னாடியே இங்கே நம்ம சஞ்சய் போகிறாங்க. என்ன பைரவி, எதுக்காக இவ்வளோ பெரிய முடிவு எடுத்த நீ? கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல. ஆறுமுகம் ஏதோ முட்டாள்தனமா அப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டான். அதுக்காக நீ அவரை விட்டு நிரந்தரமாக பிரியணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உடனே பைரவி பயங்கர ஆக்ரோஷமா, இங்கே என்ன சஞ்சய், உனக்கு கூட என் மனசு புரியாமல் போயிடுச்சுல்ல. எனக்கு அந்த ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இதுதான் எனக்கு பைரவி வேணும். நீ அந்த ஆறுமுகத்தை விட்டு நிரந்தரமாக பிரிஞ்சு வரணும். அதுவும் இல்லாமல் 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஏன் ரூட்டை போட்டு உன்னை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடுவேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இங்கே பைரவி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வராங்க. இங்கே பாரு பைரவி, நீ அழுகாத, அம்மா நீ இப்போ எங்கே போவ அப்படின்னு சொல்லிட்டு, நான் என் அப்பா வீட்டுக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டாம் பைரவி, நீ உங்கள் அப்பாங்க வீட்டுக்கு போன அப்படின்னா பொண்ணு வாழா வெட்டியாக வீட்டுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவார். நீ வேணா எங்களது ஒரு இது அவுட் ஹவுஸ் இருக்குது, நல்லா வசதியாக தான் இருக்கும், நீ வேணா அங்கே தங்கிக்குவேன், அங்கே யாருமே இல்லை, அது ஃப்ரீயாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பைரவி இருந்துட்டு, இல்லை சஞ்சய் அதெல்லாம் சரியாக வராது, அதுக்கப்புறம் எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லவும், என்ன பைரவி இதெல்லாம் நீ யோசிக்குவியா? இங்கே பாரு, மற்றவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம மாற்றிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒன்று கூட நமக்கு பிடிச்சதா நம்மளால் செஞ்சுக்கவே முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் பைரவி. யார் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும், நீ தனியாக தானே இருக்க, அது என்னுடைய வேணா நீ வாடகை கூட கொடுத்துரு பைரவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஓகே சொல்ல வச்சிடுறாங்க. இங்கே பைரவியுமே சரி சஞ்சய், உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் சஞ்சய் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு தெரிஞ்சால் தானே பைரவி ஆறுமுகத்தோட நல்ல மனசு என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த சஞ்சயோட சதியினால தான் பாதிக்கு பாதிங்க நம்ம பைரவியும் ஆறுமுகம் பிரிஞ்சதுக்கு காரணம்னு கூட சொல்லலாம். ஒரு வழியாக இந்த சஞ்சய் பைரவிக்கு அவங்களோட மனசில் ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப கெட்டவர் அப்படி இப்படின்னு நல்லாவே பதிய வச்சுட்டாங்க. ஸோ அது மறையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு தான் சொல்லணும். சீக்கிரமாகவே இந்த சஞ்சயோட சுயரூபம் தெரியணும். அதே சமயம் நம்ம ஆறுமுகம் பைரவி கூட ஒன்று சேர்ந்து, அதாவது நம்ம பைரவியோட மனசு மாதிரி ஆறுமுகத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போது நம்ம சஞ்சய் அவங்க ஜீப்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த அவுட் ஹவுஸை காட்டுறாங்க. சூப்பராக இருக்குது. உடனே சஞ்சய், சூப்பராக இருக்குது சஞ்சய், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வீடு, நான் இந்த வீட்டிலே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம பைரவி சொல்லவும், நம்ம சஞ்சய் இருந்துட்டு, பைரவி எனக்கு தெரியும் பைரவி, இந்த வீட்டை பார்த்தா நீ ஒட்டுமொத்த கஷ்டத்தையும் மறந்து சந்தோஷமாக நீ இருப்பேன்னு சொல்லிட்டு, சரி பைரவி நீ ஹாப்பியாக இரு, ஆறுமுகத்தை விட்டுட்டு வந்துட்டோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னலாம் நினச்சி ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லவும், பைரவி இருந்துட்டு, இங்கே பாரு சஞ்சய், அதை பற்றி நினச்சி நான் ஏன் ஃபீல் பண்ண போகிறேன், அன்னபூர்ணி ஆண்டியும் என் அப்பாவும் என் அம்மாவும் ஃபீல் பண்ணுவாங்க, அதை நினச்சி மட்டும்தான் எனக்கு வருத்தமே தவிர மற்றபடி ஆறுமுகத்தை நினச்செல்லாம் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட நம்ம சஞ்சய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பைரவி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. பைரவி அவங்க அதாவது நம்ம ஆறுமுகத்தோட நினப்பு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா ஆறுமுகத்தை பற்றி நினைக்கவே கூடாதுன்னு நம்ம பைரவி நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவரோட நினப்பு அடிக்கடிக்கு போகுது. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகம் பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இங்கே அன்னபூர்ணி இருந்துட்டு, டேய் நீ எல்லாம் என் பிள்ளையே இல்லைடா, நீ எல்லாம் என் வயத்தில் எப்படா பிறந்த, ஐயோ கடவுளே, உன்னை போய் நான் என் பிள்ளையா பெற்றிருக்கேன் பாரு, சே ஒரு பொண்டாட்டியை எப்படி சந்தோஷமாக பார்த்துக்கணுன்னு கூட உனக்கு தெரியல, உன்னை என்ன சொல்லி திட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போ இங்கே
நம்ம சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, சும்மா சும்மா ஆறுமுகத்தை திட்டிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காதீங்க, ஆறுமுகமே ரொம்ப நொந்து போய் இருக்கான், ஆறுமுகம் நீ வா வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஆறுமுகத்தை கோவிலுக்கு தான் நம்ம சிவா வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கோவிலுக்கு வந்து சாமிக்கிட்ட பயங்கரமாக இங்கே நம்ம ஆறுமுகம் அழுகுறாங்க. பைரவி என்னை விட்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே உங்களுக்காக நான் எவ்வளோ வேண்டுதல் செஞ்சேன், அது எதுவுமே உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் போயிடுச்சா, பைரவி என்கிட்ட பிரிச்சுட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்து அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ உடனே பூசாரிக்கு சாமி வந்து, மகனே நீ கவலைப்படாத மகனே, இது எல்லாமே ஒரு சோதனை மட்டும்தான், மற்றபடி உன் பொண்டாட்டியை உன்கிட்டேருந்து நான் நிரந்தரமாக எப்போவுமே பிரிக்க மாட்டேன் மகனே, நீ கவலையே படாத, எண்ணி ஒரே ஒரு 7 நாளில் உன் பொண்டாட்டி உன்னை தேடி வருவா, நீ அவளை தேடி போகணும்னு அவசியமே இல்லை மகனே, உன்னை தேடி அவள் வருவா அப்படி சொல்லிட்டு அப்படியே உறுதியாக அடித்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆறுமுகத்துக்கு நம்பவே முடியல, சுவாமி என்னால் நம்ப முடியல சுவாமி, என்னை வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு அவள் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா, என் முகத்தில் இனிமேல் சாகிற வரைக்கும் ஒழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப உறுதியாக சொல்லிட்டு போயிருக்கா சுவாமி, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிறது சாத்தியமானு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லவும், மகனே நீ வேணா பாரு, இன்னும் 7 நாளில் உன் பொண்டாட்டி நீயும் ஒன்றுமா சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, 7வது நாள் கழிஞ்சதும் 8வது நாள் நீ என்னை வந்து பார்க்குவ, எனக்கு வந்து நீ நன்றியும் சொல்லுவ மகனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுவாமி வந்து சொல்கிறது. ஸோ இதை கேட்ட ஆறுமுகத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சுவாமி நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கு அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக இது நடக்கணும், இப்படி ஒரு காரியம் மட்டும் என் லைஃப்பில் நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக நான் நிறைய வேண்டுதல் வச்சுக்கிறேன், கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகம் அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஸோ சாமியுமே மலையேறிடுது. இப்போ பூசாரி இருந்துட்டு நம்ம ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருப்பா தம்பி, கண்டிப்பாக அந்த அம்மனை உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க வைப்பா, அந்த அம்மன் ரொம்ப பொல்லாதவப்பா, அவள் நினச்சதை அப்படியே செஞ்சு முடிப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பூசாரி வந்து ஆறுமுகத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆறுமுகத்துக்கு இப்போ தான் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது, கண்டிப்பாக பைரவி நம்மளை வந்து அடைஞ்சிருவா, கண்டிப்பாக நம்மளை வந்து பார்க்குவா, நம்ம கூட கடைசி வரைக்கும் ஒன்று சேர்ந்து வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த நிமிஷம் தான் நம்புகிறாங்க. சிவா இருந்துட்டு, இங்கே பாரு ஆறுமுகம், நீ எதை நினச்சி கவலைப்படாத, கண்டிப்பாக பைரவி உன்னை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே நம்ம ஆறுமுகத்தை வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு நம்ம சிவா பைரவியை பார்த்து பேசுகிறதுக்காக தான் இங்கே போகிறாங்க. ஸோ எங்கே இருக்காங்கன்னு தெரியல, அங்கே எங்கேன்னு தேடுறாங்க. ஒரு வழியாக அவங்களுக்கு நியூஸ் தெரிய வருது. எப்படின்னா சஞ்சய்க்கு தான் கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ சஞ்சய் தான் விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ அவங்களோட அவுட் ஹவுஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு இங்கே பைரவியை பார்த்தும் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் பைரவி, எதுவாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க, ஏன்னா ஆறுமுகம் உங்கள் மேலே உயிரே வச்சுக்கிட்டு இருக்கான், கண்டிப்பாக நீங்கள் யோசித்து பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு உங்களுக்கு தெரிவிக்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. இங்கே பாருங்கள் சஞ்சய் வந்து எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பைரவி வந்து அவுட் ஹவுஸில் விட்டுட்டு நேராக இங்கே ஆறுமுகத்தை பார்த்து சஞ்சய் வந்து பேசியிருப்பாங்க. அதாவது உன் கூட கடைசி வரைக்கும் பைரவி ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டா, அவளை கொஞ்சம் கொஞ்சமாக உன்கிட்டேருந்து பிரிச்சிட்டேன் பார்த்தியா, இதுக்கப்புறம் அவளை எப்படியாவது என் வழிக்கு கொண்டு வருவேன், நானும் அவளும் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வாயாலேயே சொன்ன விஷயம் இங்கே வீடியோ ஆதாரமாக இருக்குது. சிவா அதை காட்டினதும் நம்ம பைரவி அதை பார்த்ததும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறீங்க சிவா, இதெல்லாம் ஒன்று நிச்சயமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் உண்மைதான் பைரவி, உங்கள் 2 பேருக்குள்ளே சண்டையை உருவாக்கி உங்கள் 2 பேரையும் பிரிக்கணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் இது ஆறுமுகத்தை கெட்டவனா உங்ககிட்ட அந்த சஞ்சய் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த சஞ்சயை நீங்கள் நம்பவே நம்பாதீங்க, சஞ்சயோட சுயநலத்துக்காக தான் இவ்வளோ நாளாக நம்ம குடும்பத்துக்கு நல்லதும் செஞ்சுருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட பொய்யான ஒரு போலியான ஃப்ரெண்ட்ஷிப்புன்ற முகத்தை காட்டிக்கிட்டு ஆனால் சுயநலமாக உங்ககிட்ட பழகிக்கிட்டு இருக்காங்க, யாரையும் நம்பாதீங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே இருக்கிறது எனக்கு என்னமோ சேஃப்டி இல்லைன்னு தான் தோணுது, ஏன்னா நீங்கள் உங்கள் அம்மாங்க வீட்டுக்கு கூட போங்க, அங்கே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும், இங்கே உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும்னு என்னால் கணிக்கவே முடியல, தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் அம்மாங்க வீட்டுக்கு போங்க, அதே சமயம் இந்த சஞ்சய் எவ்வளோ பெரிய சுயநலவாதி, எவ்வளோ பெரிய கெட்டவன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அதே சமயம் நம்ம ஆறுமுகம் எப்படி ஆறுமுகத்தோட மனசு என்னன்றதையும் புரிஞ்சுக்கோங்க, ஆறுமுகத்தோட மனசு குழந்த மனசு, யாருக்குமே சடான் துரோகம் பண்ணணும்னு நினைக்க மாட்டான், அது மட்டும் இல்லாமல் அதாவது விவசாயம் பண்ணுறது எம்புட்டு பெரிய கஷ்டம் அப்படின்றது அவன் செஞ்சு உணர்ந்தவன்,
அதனால் உங்களோட விளைச்சல அவன் நாஸ்தி பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கும். நீங்கள் விட்ட சவாலில் ஜெயிச்சு எங்கே ஆறுமுகத்தை விட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களோன்ற பயம் மட்டும்தான். அதுக்காக மட்டும்தான் ஆறுமுகம் அப்படி பண்ணியிருப்பாங்களே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணமோ உள்நோக்கமோ ஆறுமுகத்துக்கு இல்லவே இல்லை பைரவி. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். அதை விட முக்கியம் நீங்கள் இங்கே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு சிவாவுமே கிளம்பி போயிடுறாங்க. பைரவி பயங்கரமாக யோசிக்கிறாங்க. இந்த சஞ்சய் மனசில் இவ்வளோ பெரிய கேவலமான எண்ணம் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பைரவி அடுத்த செகண்டே அந்த வீட்டை காலி பண்ணுறாங்க. அவங்க அப்பாங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சஞ்சய் அந்த வீட்டான வந்து பார்க்குறாங்க. பைரவி இல்லை. பைரவிக்கு கால் பண்ணவும் பைரவி நாக்கப்படுங்கிற மாதிரி இங்கே சஞ்சயை வெளுன்னு வெளுக்கிறாங்க. இங்கே சஞ்சய் பயங்கரமாக ஒரு ஷாக் ஆகுறாங்க. எப்படி நம்மளோட சுயரூபம், நம்மளோட எண்ணம், நம்மளோட பிளான் எல்லாமே பைரவிக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. ஆறுமுகம் சொல்லியிருந்தாலுமே பைரவி நம்பியிருக்க மாட்டாளே, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.